அன்பு தமிழர்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம பூசம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் சதா பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் பட்சத்திலும் பல பிரச்சனைகளில் இருந்து துயரத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு சலித்து போய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும் அவர்கள் என்ன செய்தால் அவர்களின் முழு பிரச்சனைகளில் இருந்து வெளிவரலாம் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணநலன்களோடு இருப்பார்கள் அப்படின்னு மூல நூல் எப்படி அருளுகிறது அப்படின்னு பார்ப்போம். இவை யாவுமே பொதுவான பலன்கள் தான். பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகளும் சேர்ந்துதான் ஒரு மனிதனை அப்படியே பொம்மை பிடிச்ச மாதிரி பிடிச்சி வைக்குது. 4 நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய அடிப்படை குணம். அது மட்டுமல்ல, லக்னமும் சேர்ந்துதான், ராசியும் சேர்ந்துதான். அது மட்டுமல்ல, லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்களின் குணாதிசயம் வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கு. அதனால இது ஒரு சிறு துளிதான். லக்னமும் சேர்ந்துதான் நிறம் வரை முடிவு செய்யும். தலைமுடி எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட அதுதான் முடிவு செய்யும். அப்படிங்கறத நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இது நட்சத்திர பேஸ்ல பூசம் நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க, அது ஒரு சின்ன ஒரு துளி தான். இது ஓகேங்களா, முழுசா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. இந்த மரணகண்டி சாஸ்திரம் எப்படி சொல்லுது அப்படின்னா, தேசமே புகழ வாழும் சிட்டரே அறிந்து கூடும் வாசமா மலையும் உண்டாம் மதியுடன் கல்வி சேரும் வாசமால் குழலிமாறை மனதுடன் சேர்ந்து வாழும் போசனம் இனிமையானவன் பூசனாலில் தோன்றினானே என்று மரணகண்டி சாஸ்திரம் அருளும். அதாவது சௌந்தர்ய பேராளன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாதாவுக்கு நல்லவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே ஒழுக்கமுடையவர்கள் என்று அருளுகிறது. வழக்கு அறிந்து உரைக்க வல்லன் என்று போற்றுகிறது. கோபவான், ரொம்ப கோப குணம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். காலும் கையும் மெலிதாய் இருக்கும் என்று அருளுகிறது. குரு பார்த்தாலோ, குரு தலைமையில உட்கார்ந்துருந்தாலோ அவனுடைய கதி எப்படி ஆகுங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். கருத்து உடையவன், ஒரு அதாவது பேசுற பேச்சுல பாத்தீங்கன்னா அர்த்தம் புதியதா இருக்கும், ஒரு மரியாதை பேசும்போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த ஒரு குணாபாவத்தை கொடுக்கும். அப்புறம் கருத்து உடையவன் என்று அருளுகிறது. அறையிலும் முகத்திலும் மறு உண்டு. அறை அப்படின்னா ஓங்கி அறை கூடிய இந்த கன்னத்துல இல்லைன்னா முகத்துல எங்கேயாவது மறு வடு ஒரு கோடு மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு மரணகண்டி சொல்லுது. அப்புறம் தனம் உடையவன், எப்பயும் பணத்துக்கு இவங்களுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 8ஆம் அதிபதி கெட்டு போய் தசை நடத்தினா கதி என்ன ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மிக நெடியன் அப்படிங்கிறது, உயரமானவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுகிறது. அப்புறம் மிக புத்திசாலிகளாக இவர்கள் இருப்பாங்க. வாக்கு வன்மை, வாக்கு வல்லபம் உடையவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். ஆகச்சிறந்த தர்ம குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள். தாய் தந்தையர் மேல் அலாதி பிரியம் கொண்டவர்களாகவும் உடையவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். காம குணத்திற்கு சொந்தக்காரர்கள், யாருக்குதான் இல்லை, அதுல ஒன்றும் தவறும் இல்லை. சண்டை, வம்பு சண்டைக்கு சொந்தக்காரர்கள். சண்டைன்னா பயப்பட மாட்டாங்க, வம்பு சண்டையோ இல்லையோ அது செகண்டரி. செல்வந்தர்களாகவும் பிரபுத்தன்மை உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். செல்வந்தர்களாக மட்டும் இல்லை, ஒரு அதிகாரம் மிக்கவர்களாகவும் இவர்கள் வளம் வருவார்கள். கபட குணம் இவர்களுக்குள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது, இதுதான் நினைப்பான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருப்போம். கபடத்தனமா திங்க் பண்றது இவங்களுக்குள்ள இருக்கும். மேலும் ஞான அறிவு உடையவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். நல்லது சொன்னா ஏத்துக்கிறது, கெட்டது சொன்னா திட்டுறது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, பூசம் நட்சத்திரமா இதுதான் பிராப்தம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் முதல்ல இந்த பூச நட்சத்திரத்துல நீங்க பிறந்துட்டீங்க. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க.
இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இப்பதான் பூச நட்சத்திரம் வரையும் வந்திருக்கிறேன். அஸ்வினியில ஸ்டார்ட் பண்ணி, அஸ்வினியில ஸ்டார்ட் பண்ணும்போது 30 நிமிஷமா 40 நிமிஷமா தான் வந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? அது உணர்ந்து நீங்க வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலி உங்களுக்கு. இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க, சொல்றது எல்லாத்தையும் கவனமா கேட்டுக்கணும். அப்பதான் உங்க பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வர முடியும். ஓகேவா? அதே மாதிரி சொல்றதெல்லாம் முக்கியமான விஷயம், யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அப்போ அழகா நோட் பண்ணி வச்சுக்கணும். பூச நட்சத்திரத்துல நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிராப்தம். இதெல்லாம் வந்து நீங்க செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் வெளியே வந்துடலாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த பூச நட்சத்திரம் நீங்க வந்து பிறந்துட்டீங்க, உங்களுக்கு எந்த வயசு வேணாலும் இருக்கலாம். இது எல்லாமே வயசுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க வந்து எடுத்துக்க வேண்டியது உங்களோட கடமை. ஓகேங்களா? கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரு மாதிரி, ஆகாதவங்களுக்கு ஒரு மாதிரி. இவங்க முன்னாடியே சின்ன வயசுல இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டீங்க, இந்த காணொலியை முழுசா சிரமம் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதிர்ஷ்டம் செஞ்சவங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஏன்னா நீங்க அதன் பிரகாரம் செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா ஃபியூச்சர் அருமையா இருக்கும். ஓகேங்களா? நடுவயதுல இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. கரெக்டா பின்பற்றணும். ஓகேங்களா? இப்போ பூச நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்க, தசா நடத்துகின்ற கிரகம் சரியில்லை, சரியான நிலையில் அமர்ந்து தசை நடத்தவில்லை, பாவப்பட்டு பகைப்பட்டு தசை நடத்துகிறார், சாதகமற்ற நிலையில் அமர்ந்து உங்களுக்கு தசை நடத்துகிறார் என்று அர்த்தம். இது கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே இதுதான். பூச நட்சத்திரத்துல பிறந்துட்டாலே இல்லை. ஓகேவா? ஆகச்சிறந்த காணொளி உண்டு. இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்தெந்த வயசுல எந்தெந்த தசை நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்ல போய் தொலைப்பாருங்க. 100 வயது வரை அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த இதெல்லாம் மீறி இதுல வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்குன்னா, என்ன பண்ணா நீங்க வெளியே வந்துடலாம். மாத்தி யோசிக்கணும். நீங்க என்ன பண்ணா வெளியே வந்துடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தசா நடத்துற கிரகத்தை நீங்க வந்து சரி பண்ணணும். நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறனால தான் காணொலி பாக்குறீங்க. ஓகே, உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது தசை நடத்துகின்ற கிரகம் ஆகும் என்பதை நீங்கள் தயவு செய்து உள்மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தசா நடத்துற கிரகம் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்யும். நீ இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், யாரு கூட சண்டை போடணும், இன்னைக்கு பணம் வருமா, எவ்வளவு வரும், இது எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்றது காலாகாலத்துக்கும் தசை நடத்துற கிரகம் தான் அப்படிங்கறத நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் தசை நடத்துகிறது அப்படின்னு ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து இப்ப என்ன நடப்பு தசை நடத்துது, புத்தி நடத்துது, அந்த அதிதேவதையை 2 பேரோட அதிதேவதையும் விட்டுறாதீங்க. அழகா நான் இப்ப சொல்லி தரது மாதிரி எந்த கிரகம் தசை நடத்துதோ அந்த கிரகத்தை நீங்க அனுசரிக்கணும். ஓகேங்களா? அப்பதான் இந்த காணொலி முழுவதுமா பார்க்கறதுக்கே நீங்க தகுதியானவங்க. 1 மணி நேர காணொலி இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அரிய தகவல்கள் வந்து உள்ள இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஆகவே நீங்க அந்த தசை நடத்துற கிரகம் கூட வந்து பாத்துக்கங்க, நீங்க வாங்கி வந்த கர்மா பிரகாரம் தான் செயல்படும். ஓகே, அதனால எந்த கிரகம் தசை நடத்தினா என்ன பண்ணா நீங்க சரியா ஆகும் உங்க சூழ்நிலை அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். சூரிய தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் சூட்சமமான விஷயம். பேப்பர் பண்ண எடுத்து வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட விஷயம் அள்ளி கொட்டி இருக்கு, நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க மூத்தோர்கள், பெரியோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குருக்கள், ரிஷிகள். சிவனே அருளியது, சிவனே அருளியது, முருகப்பெரும்பாட்டன் அருளியது, ஏகப்பட்டதான் கூட்டு அள்ளி தெளிச்சு விட்டு போயிருக்காங்க. நீ நல்லா வாழ்ந்துக்கடா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தசா நடத்துற கிரகத்தில் தான் சூட்சமம் ஒளிஞ்சிருக்கு. சூரிய தசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னாலே 6 வருஷ காலத்துக்கும் தவறாமல் ஞாயிறு தோறும் சிவனை வணங்குதல் மிக மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமையில அவருக்கு கோதுமையில பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து அனைவருக்கும் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. 6 வருட காலத்துக்கும் மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை அணிஞ்சிடும். 6 வருஷ காலத்துக்கும் சூரிய தசை நடந்துருந்துச்சுன்னா, இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தா முதல்ல சனி தசை தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு தனி காணொலி இருக்கு. பட் இருந்தாலும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் இருக்கு. தசா நடத்துற கிரகத்தை நீங்க அனுசரிக்கணுங்கிறத முதல்ல இது சொல்லிடுறேன். ஓகே, சந்திர தசை 10 வருஷம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா 10 வருட காலத்துக்கும் திங்கட்கிழமை ஆச்சுன்னா தவறாம சிவனின் உடனுரை அம்மனாகிய பார்வதியை கொற்றவையை நீங்கள் சரணடைந்தால் மட்டுமே உங்க வாழ்க்கை சிரமம் இல்லாமல் நகர ஆரம்பிக்கும். அந்த அம்மாவுக்கு பச்சரிசியில பொங்கல் வச்சு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. அதே மாதிரி 10 வருட காலத்துக்கும் முத்து பதித்த மோதிரத்தை இந்த மாதிரி கையில போட்டுக்கணும். ஓகே,
அப்பதான் அந்த 10 வருஷ காலமும் உங்களுக்கு நல்லது. ஓகே, செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 7 வருட காலத்திற்கும் நீங்கள் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் தரிசனம் செய்தல் வேண்டும். துவரம்பருப்பில் அந்த அப்பனுக்கு பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கணும், வழங்குதல் வேண்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 7 வருஷ காலத்துக்கும் பவளம் கல் பதித்த மோதிரத்தை நீங்க கையில போட்டுக்கணும். மோதிர விரல்ல போட்டுக்குங்க. சொன்னதை புரிஞ்சுக்கோங்க, கரெக்டா எழுதி வச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இது இல்லை, இது மட்டும் இல்லை, இதை நீங்க அனுசரிச்சீங்கன்னா தான் பின்னாடி ஏகப்பட்ட பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா அந்த பாயிண்ட் எல்லாம் மாறணும், அதை பின்பற்றுனீங்க அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறணும் அப்படின்னா இதை நீங்க முதல்ல பண்ணணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகு தசை 18 வருட காலத்துக்கு தசை நடக்கும். அப்போ சனிக்கிழமை ராகு காலம் ஒண்ணு வரும். ஓகேங்களா? 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். அந்த 9 மணி ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டா பத்ரகாளி அம்மன் கோயில்ல நீங்க வந்து இருக்கணும். இல்ல கருமாரி அம்மன் கோயிலுக்குள்ள இருக்கும். கருப்பு உளுந்துல சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த ராகு காலத்துல சாமி கும்பிட்டு அந்த அம்மாவுக்கு படைச்சு பூஜித்து கருப்பு உளுந்துல வடை போன்ற பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் நீங்க பிரசாதமா கொடுத்தீங்கன்னா அந்த தசா காலம் 18 வருஷ காலங்க. ஒரு செகண்ட் போதும், ஒரு மனுஷன் அப்படியே புரட்டி போட்டுரும் இல்லையா வாழ்க்கை. எப்பேற்பட்ட கலிகாலம் இது. கலிகாலத்துக்கே வந்து ராகு தான். அதனால நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, சனிதசை நடந்துச்சுன்னா ராகுதசை வரவே வராது. பட் இருந்தாலும் இதில் சனிதசையில் பிறந்தீங்கன்னா ராகுதசை ரொம்ப லேட்டாக வரும். பட் இருந்தாலும் இது வந்து சொல்லி வைக்கிறேன். அட்லீஸ்ட் உங்கள் குடும்பத்திலேயாவது சொல்லுங்க. நீங்கள் யாருக்காவது ராகுதசை நடந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, சனிக்கிழமை தோறும் தவறாமல் பத்ரகாளி அம்மன் கருமாரியம்மனை வணங்குதல் வேண்டும். கோமேதகம் கல் பதித்த மோதிரத்தை 18 வருட காலத்திற்கும் நீங்கள் அணிதல் வேண்டும். குருதசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில், குருதசை வரப்போறதே இல்லை இருந்தாலும் சொல்றேன், குருதசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 16 வருட காலத்திற்கும் நீங்கள் பிரகஸ்பதி என்னும் குருவை தட்சிணாமூர்த்தியை சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன் மண்டியிட்டு வணங்க வேண்டும். வியாழக்கிழமை தோறும் மறக்காம பண்ணிடணும். அப்பதாங்க அந்த தசா காலம் நல்லது. ஓகே, எல்லோ சஃபைர் அப்படின்னு சொல்லுவாங்க, மஞ்சள் புஷ்பராகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது தமிழ்ல. அப்போ அந்த மோதிரத்தை வந்து 16 வருஷ காலத்துக்கும் போட்டுக்கணும். அதே மாதிரி கொண்டக்கடலில் அந்த அப்பனுக்கு பதார்த்தம் படைச்சு பூஜித்து வியாழக்கிழமையில எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தீங்கன்னா ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும். இப்போ சனிதசையில பிறந்திருப்பீங்க, சின்ன குழந்தையாகவும் இருக்கலாம். சனிதசை ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க பிறந்திருந்தாலும் 19 வயசு வரைக்கும் அது சனிதசை வந்து உங்களை வந்து உடுமகா தசையை நகர்த்தி இருக்கும். அப்போ சின்ன பிள்ளைங்க நீங்க அப்படின்னே எடுத்துப்போம். அந்த தசை நடந்துட்டு இருக்குது, 19 வருஷம் வரைக்கும் நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோம். 19 வயசு வரைக்கும் இது ஆட்கொண்டு உங்களுக்கு போகும். அப்போ பைரவரை வணங்கணும். சனிக்கிழமை ஆச்சுன்னா பைரவரை வணங்குறதை விட சனி பகவான சரணடையும். எல்லை நிலை தீபம் போட்டு அவர் சரணடையும். பையனுக்கு வந்து சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுத்துறான், 19 வயசு வரைக்கும் சனிதசை தான் நடக்குது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க உங்க குழந்தைக்கு அப்படின்னா, இல்ல 19 வயசு பையன் பாக்குறீங்க, 15 வயசு பையன் பாக்குறீங்க இது அப்படின்னா, நீங்க தான் கரெக்டா ரெடி ஆயிக்கணும். சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த அப்பனை பார்க்காம எந்த வேலையுமே நீ செய்யக்கூடாது. ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லைநிலை தீபம் போடணும். அதே மாதிரி ப்ளூ சஃபேர்பாங்க, இந்த மாதிரி ப்ளூ சஃபேர் இது இந்த மாதிரி கல்ல வந்து நீங்க வந்து வெள்ளியில பதிஞ்சு போட்டுக்கணும். அப்பதான் அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு சாதகமா செயல்பட ஆரம்பிப்பார், சுபத்துவமா மாறுவார். அட்லீஸ்ட் தொந்தரவு பண்ணாவது இருப்பார், எப்படியோ போய் தொலைடான்னு கூட விட்டுருவார். அப்புறம் அந்த மாதிரி நல்லது நடந்துச்சுன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை போறீங்க, இப்போ 3 வாரம் போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து திருப்தி வருது அப்படின்னா அந்த அப்பனுக்கு எல் கலந்த தயிர் சாதம் படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் நீங்க பிரசாதமா கொடுத்தீங்கன்னா ஆகச்சிறந்த மேன்மையான தசா காலமாக 19 வருஷமும் மாறும். புதன் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் திருமாலை வெங்கடேச பெருமாளை வணங்குதல் வேண்டும். புதன்கிழமை தோறும் அந்த அப்பனை தரிசனம் பண்ணிடணும். பச்சை பயிர்ல பதார்த்தம் படைச்சு பூஜித்து அந்த அப்பனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சிண்டு வேலை ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணும். 17 வருஷம் புதன்கிழமை ஆச்சுன்னா இதை செய்யணும். கேது தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் தவறாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெரும்பாட்டன் முன் ஓம் கம் கணபதியே போற்றி போற்றி என்று தோப்புக்கரணம் இட்டு சரணடைதல் வேண்டும். பாருங்க, தோப்புக்கரணம் போடாம விநாயக பெரும்பாட்டன் முன் வணங்க போனீங்கன்னா முழுமை அடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. உங்களுடைய வேண்டுதல் முழுமை அடையாது. ஏன் தோப்புக்கரணம் போடுறோம்? மன்னிச்சிரு அப்படின்றதுக்காக அப்புறம் எத்தனை வாதியார்கள் நம்மள வந்து தோப்புக்கரணம் போடுறான்.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விநாயகர்கிட்ட போய் நீ தோப்புக்கரம் பண்ணணும், தப்ப மன்னிக்கிறதுக்கு அவர் மட்டும்தான் மன்னிச்சு அருள்வார். உனக்கு அப்ப பிராப்தம் கிடைக்க ஆரம்பிக்கும், தடங்களா நிக்காது உன்னோட தவறு அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். 7 வருடம் வரைக்கும் கேது தசை. அந்த வருடம்குள்ளாவே எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமை நீ விநாயகர் பெரும்பாட்டன் முன் தோப்புக்காரன் விட்டு சரணடைந்தால் நல்லது பண்ணும். கொள்ளு பதார்த்தம் படைச்சு பூஜித்து விநாயகருக்கு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வைடூரியம் கல் பதித்த மோதிரத்தை 7 வருட காலத்துக்கு நீங்க வந்து போட்டுக்கணும். அப்பதான் அந்த தசா வந்து நல்லது பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 20 வருட காலத்திற்கும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் மட்டுமே ஆகச் சிறந்த வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும். சாம்பல் நிற மொச்சை கொட்டை அவரை கொட்டையில் அந்த அம்மாவுக்கு பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக கொடுக்கும் பட்சத்தில் ஆகச் சிறந்த தசா காலமாக மாறும். வைரக்கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும், அல்லது வெள்ளியில் மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும் 20 வருட காலத்திற்கு. அப்பத்தான் அது நல்லது பண்ணும். இவ்வாறு நீங்கள் வணங்கினால் மட்டுமே உங்கள் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். இதை தவறாமல் செய்வது மிக மிக சாலச் சிறந்தது. இவ்வாறு நீங்கள் செய்தால் மட்டுமே இப்பொழுது கொடுக்க போகின்ற மாற்று யோசனைகள் அனைத்தும் பலிதமாகும். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடும். இப்பொழுது சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் தவறாம மனதில் நிறுத்தி குறிப்பெடுத்து வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். மறந்துடும், விட்டுருவீங்க கொஞ்ச நாள்ல. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாவது எழுதி வச்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களே ஒரு 48 நாள் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து பிடிச்சிக்கோங்க, கெட்டியா உங்களை தொத்திக்கும். நீங்க கஷ்டப்படுறீங்க, துன்பப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, துயரப்படுகிறீர்கள், உங்களுக்கு கஷ்டம் மட்டுமே வாழ்க்கையாக இருக்குது அப்படி என்றாலே தசை நடத்துகின்ற கிரகம் சரியில்லை என்றார். கிரகம் சரியில்லாத நிலையில் இருந்து தசை நடத்துகிறது என்ற அர்த்தம். சரியில்லாத நிலையில் இருந்து தசை நடத்தும் பொழுது நீங்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். வெற்றி அடையதோ இல்லையோ பாதகம் வராது. நீங்க வேண்டி வச்சுக்கிட்டா 10 வருஷம் கழிச்சு அதனுடைய பலனாவது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுறேன். தசா நடத்துற கிரகம் சரியில்லைன்னா உஷாராயிரும், கவனமா ஈடுபட ஆரம்பிக்கும். உங்களுக்கு கஷ்டம் வருதுனாலே தசை நடத்துற கிரகம் சரியில்லைன்னா உங்களுக்கு சரியா சொல்லிக் கொடுக்க வேண்டியது என் கடமை. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ விஷயத்துக்குள்ள வந்துடுவோம். பேப்பர் பேனா எடுத்து வச்சுங்க. எது உங்களுக்கு சாதகம், எதெல்லாம் நீங்க பண்ணா ரொம்ப நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில இது இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 141 விஷயங்கள் வந்து உங்களுக்கு அருளப்படுகிறது. 139-40 விஷயங்கள் வந்து உங்களுக்கு அருளப்படுகிறது. ஓகேங்களா? நீங்கள் கஷ்டப்படும் பொழுது விஷயத்துக்கு வந்துட்டோம். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அரிய தகவல்கள். நீங்கள் கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, செய்யும் காரியங்கள் நடக்காத பொழுது, காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, தசா புத்திகள் கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கும் காலகட்டத்தின் பொழுது தெய்வ கடாட்சம் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா நீங்க வாங்கி வந்த கர்மா பிரகாரமா அந்த தசை நடத்துற கிரகமே செயல்படும். ஓகேவா? அப்போ தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தசா வந்து யோக தசையா இருந்து நல்லா வந்து ஒருத்தன் செயல்படுத்துக்கிறான்னா அவன் வந்து இதெல்லாம் பார்க்க போறதே கிடையாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், நான் தான் செய்யறேன், நான் தான் பெரிய ஆளு, என்னுடைய பிளான் பாத்தியா அப்படின்ற மாதிரி, நான் எவ்வளவு செயல்பட்டதுனால எனக்கு இப்படி அடைஞ்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு நினைப்பான். இல்ல, தசா நடத்துற கிரகம் யோகமா இருக்குது, அதனால அவனுடைய வாழ்க்கை எது தொட்டதெல்லாம் தொடங்குது. தசா நடத்துற கிரகம் சரியில்லைன்னா ஒரு 10 ரூபாய் கீழே இருந்தா கூட எடுக்க முடியாதுங்க. நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். நல்லா வாழ்ந்தவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தசா மாறி போய் தலையில போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க எப்படி மாறும். அப்படியே நல்லவங்கலாம் கெட்டவனா மாறும் தெரியும் நம்மளுக்கு. தசை நடத்துறதுக்கு உங்களுக்கு சரியில்லை இல்லையா, அவனை எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண மாட்டான்றான் எனக்கு அப்படின்ற மாதிரி வாழ்க்கை கீழே போறது. பொண்டாட்டி 40 வயசுல கல்யாணம் நடந்திருக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வெறுத்து போறது, எவ்வளவு விஷயம் இருக்குதுங்க. தன் நிலையில் இருந்து கீழே இறங்குதல். பூசம் நட்சத்திரம் 100 வயது வரைக்கும் போட்டிருக்கோம், போய் பாருங்க. தன் நிலையில் இருந்து கீழே இறங்குதல் நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க இந்த மாதிரி உஷாராயிருக்கணும், கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அப்போ தெய்வ கடாட்சம் கிடைப்பதே ரொம்ப ரொம்ப அரிதா இருக்கும். அப்போ அந்த தெய்வ அருள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா தசை நடத்துறது சரியில்லை. எல்லா கோயிலுக்கும் போயினே வர்றது வரட்டும் அப்படின்னு முட்டாள்தனமா குருட்டுக்கோழி வெட்டுதல பாயிற மாதிரி பாயக்கூடாது. அதுக்காக தான் இந்த காணொலி.
ஓகேவா? அப்போ எப்ப உங்களுக்கு பூச நட்சத்திரம் வருது, என்னைக்கு வருது, அன்னைக்கு சந்திரன் வந்து அதுல பயணம் பண்ணும்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போ பூச நட்சத்திரத்துல அவர் வந்து பயணம் பண்ணும் பொழுது கோயிலுக்கு, என்ன கோயிலுக்கு போ? சனி பகவான் கோயிலுக்கு போ. பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் தானே. குரு பிறந்த நட்சத்திரம். சிவனை போய் வணங்கிட்டு தட்சிணாமூர்த்தி பாருங்க, மண்டி போட்டு வணங்குங்க. தெய்வ அருள் அப்பதான் கிடைக்கும். அன்னைக்கு மட்டும் நாங்க தசாரத்துல கிரகம் மோசமா இருக்குது, நீங்க கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. மத்த நாள்ல போனீங்கன்னா பிராப்தம் இல்லை. ஜென்ம நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இவன் நான் இப்படி வந்திருக்கு நம்மளை தொந்தரவு பண்றானேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க வேண்டது நடக்க ஆரம்பிக்கும். ஜென்ம நட்சத்திரம்லாம் வழிபாடே செய்யணும். தசாரத்துல கிரகம் சரியில்லை. அப்புறம் அப்பதான் முழுமையான அருள் வந்து கிடைக்கும். அதே போல் காரிய தடைகள், துன்பங்கள், நீடித்த துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் சமயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம், அனுஜென்மம், திருஜென்மம் சொல்லி சொல்லுவாங்க. ரெண்டாவது நட்சத்திரம் அவ்வளவுதான். சம்பத்து பண்ணும். நீங்க எவ்வளவு பெரிய காரியம் ஒண்ணு தொடங்க போறீங்க, தசாரத்துல கிரகம் சரியில்லை, இது பலிக்குமா பலிக்காதான்னு ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. அப்படின்ற டவுட் வந்துட்டாலே நீங்க ஆயிலே கேட்ட ரேவதி நட்சத்திரம் ஓடுதா, நீங்க பண்ணலாம். பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகலையா துன்பம் வராது. அது கடைசி வரைக்கும் உங்களை காப்பாத்துற அளவுக்கு கூடியே வந்துடும். அதையாவது செய்யுங்க, அப்படி மாத்திக்கணும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி வரும்போது அதை நீங்க பண்ணீங்கன்னா எதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு தொழில் தொடங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, இல்ல வந்து ஒரு உதவி கேட்கறதோ, யாருக்கிட்டேனா எந்த ஒரு காரியம், நல்ல காரியம் நீங்க வந்து செய்யறீங்க அப்படின்னா இந்த நாள்ல வந்து நீங்க வந்து செய்யுங்க. ஓகேங்களா? மீண்டும் இவ்வாறாக மோசமான காலகட்டங்களில் உங்களுக்கு உதவி தேவை, உங்களுக்கு பண காரியங்கள் வேண்டும், உங்களுக்கு சாதகமான காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரம் வரனாலையும் பண்ணிக்கலாம். எழுதி வச்சுங்க கரெக்டா. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. சிவனை அபிஷேகம் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நீங்க பண்ணீங்கன்னா அன்னைக்கும் உங்களுக்கு அருள் கிடைக்கும். அபிஷேக நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு திருவாதிரை. மற்ற சுவாதி, சதயம் வரும் நாட்களில் நீங்க வந்து நார்மலா எப்பயும் போல நம்மளுக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த நாள் வரும்போது ஆயிலம், கேட்ட, ரேவதியில் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி இதுலயும் பண்ணலாம். அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மிக கவனமாக நீங்கள் வந்து பயணங்களை மேற்கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி காரிய தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும். எங்கேயாவது போனீங்கன்னா பிரச்சனை வீட்டுக்கு கொண்டாடுவீங்க, இதெல்லாம் ரொம்ப இருக்கும். அந்த விஷயம் பெரிய தலைவலி. அஸ்வினி, மகம், மூலம் வந்துச்சா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கவனமா இருக்கணும். சும்மா கிடப்பது சுகம்னா உண்மை வந்து அதாங்க. எதையும் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. யாருக்கும் தொந்தரவு இல்லை, நம்மளாலேயும் இல்லை, அவங்களாலேயும் இல்லை. அஸ்வினி, மகம், மூலம் உஷாராயிருக்கணும். எதையும் செய்யக்கூடாது. வீட்டுல கவுந்தடிச்சு படுத்து கூட நீ தூங்கிடு. நல்லா இந்த 3 நட்சத்திரம் வர நாளைக்கு நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் வரும் நாட்களில் நற்காரியங்கள் நீங்கள் வந்து செய்யலாம். உங்களுக்கு தசாபுதி சரியில்லாத காலங்களில் கை கொடுக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க. உத்திரம், உத்திராடம், கார்த்திகை வரும் நாட்கள் காரிய தடைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகச்சிறந்த நன்மைகளாக உங்களுக்கு அமையும். இந்த நட்சத்திரம் வர நாட்கள் நல்லா செய்யலாம். எப்படி வந்து ஆயில, கேட்ட, ரேவதி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாதி, சதயம், திருவாதிரை, இது மாதிரி இதுவும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதுலயும் வந்து செய்யலாம். என்னங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் 9 நாட்கள் ஒரு மாசத்துல வந்து கண்டிப்பா சந்திரன் இதுல வந்துருவார். அந்த நாளுக்கு தள்ளி போடுறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? ஒரு காரியத்தை வந்து தள்ளி போடுறது இன்னைக்கு செஞ்சுக்கலாம்பா அப்படின்னு விட்டுறணும். 9 நாள் மிக முக்கியமான நாட்களாக உங்களுக்கு வரும். இதுல வந்து யூஸ் பண்ணிக்கங்க, கரெக்டா செஞ்சுக்கணும். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் வரும் நாட்களிலும் கவனமாக இருத்தல் வேண்டும். ஆகச்சிறந்த கவனம் தேவை. பிரச்சனைகளை எதிர்கொண்டு உங்களை நோக்கி ஓடி வரும். கவனமாக இருக்கணும். தசாபுத்தி சரியில்லைன்னா தாங்க சொல்றேன், இல்லைன்னா வராது. தசாபுத்தியே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு கஷ்டமா இருக்குது வாழ்க்கை அப்படின்னு கண்டுபிடிச்சு அனுசரிக்கிறீங்க பாருங்க, அப்பையும் வராது. இந்த தேவதை இதுக்கு இந்த தேவதை வணங்கணும் அப்படின்னு சொல்றத வந்து கடைபிடிச்சிட்டீங்க. 3 வாரம், 4 வாரம், 5 வாரம், 48 வாரம் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பிரச்சனை வராது. ஆனா பண்ணல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் உங்களுக்கு கடவுளை வந்து அபிஷேகம் செய்யவும், சாரி ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், திருவாதிரை நட்சத்திரம் இல்லை, இதுதான். அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 27வது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புனர்பூசம். அப்போ வந்து சிவனை வந்து அபிஷேகம் பண்ணலாம், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்போ புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதுவும் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும், கை கொடுக்கும். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடவுள் வந்து இதுலேயே கடவுள் வணங்கினா உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு நன்மைகள் வந்து வந்து சேரும். பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புடலம்பூ வடிவம் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. புடலங்கா செடியை வளர்க்குறது வீட்டில் ரொம்ப நல்லதுங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க, இல்லை வீட்டு பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னா ஒரு புடலங்காய் செடியை வச்சு பயிர் பண்ணுங்க, ரொம்ப நல்லது தானே. அந்த பூவை வந்து டெய்லி பூ விட்டுச்சுன்னா அதை பிச்சு கொண்டாந்து சாமி கிட்ட வைங்க. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு படம் போட்டு, புடலங்காய் படம் போட்டு, அந்த பூவை படம் போட்டு நீங்கள் உங்களுடைய பார்வையில் படும்படி வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நல்லது நடக்குங்க, உங்க வாழ்க்கை மாறும். நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பூசத்திற்கு நவகிரக பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி அதிதேவதையாக அருளப்படுகிறது. பூசத்திற்கு அதிதேவதைனா குரு பகவான் இதுல பிறந்தாரு, பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால வந்து அதனுடைய வழிபாடு, அந்த வழிபாடு ரொம்ப நல்லது. சனிக்கிழமை செஞ்சாலும் நல்லது, வியாழக்கிழமை செஞ்சாலும் நல்லது. சகல காரிய சித்திகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்க வணங்குறதா தான், நான் சொல்றவங்களை மட்டும்தான் நீங்க வணங்கணும். மாத்தி வணங்கினீங்கன்னா இப்போதைக்கு யூஸ் இல்லை, எப்பயாவது ஒரு புத்தி வரும். நீங்க மாத்தி வணங்கினீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு எனக்கு யாருமே எது நல்லது பண்ணல. எப்படி பண்ணுவாங்க? ஏதாவது புத்தி நடக்கும்போது, அந்தரம் பண்ணும்போது தான், அந்தரம் நடத்தும் போது தான் வரும், இல்லைன்னா வராது. ஆனா இது மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கஷ்டத்துல இருந்து சீக்கிரமா வெளியே வந்துருவீங்க. கரெக்டா புரிஞ்சுங்க, எழுதி வச்சுங்க, கரெக்டா பண்ணுங்க. ஆட்டுக்கடாயை வளங்க, வீட்டில் முடிஞ்சா செய்யுங்க. நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், எனக்கு ஆட்டுக்கடை வளர்க்க சொல்கிறான் பாரு, முடிஞ்சா வளங்க. இல்லை வந்து அதனுடைய படமாக போட்டு கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இல்லை அடிக்கடி வந்து ஆட்டுக்கடை இருக்கிற இடத்துல போயிட்டு உணவு கொடுத்துட்டு வாங்க, அதுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கை. அரச மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க, அரச மரத்தை வந்து வீட்டாண்ட வளர்த்துங்க, நல்ல வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், வாழ்க்கை நல்ல மாதிரி மாறும். அரச மரத்தை வந்து குலதெய்வ கோயிலில் நட்டு வளர்த்துங்க, சிவனாலயத்தில் நட்டு வளர்த்துங்க, ரொம்ப நல்லது பூச நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்புறம் இல்லை, அந்த அரச மர இலைய கூட வந்து லேமினேஷன் போட்டு வச்சுக்கலாம், அடிக்கடி பார்வையில் படும்படி. முடிஞ்ச ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக வச்சு அரச மரம் பெருசாகிற வரைக்கும் உங்க வீட்டு, உங்க ஆபீஸ்ல வந்து தொட்டி முன்னாடி வச்சுக்கோங்க. தொழில் செய்யற இடத்துல வரவேற்படையில் கூட வைங்க, தவறு என்ன இருக்குது? அப்புறம் ஹி ஹி ஹே ஹே டா கோ கோ கௌ இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் செய்யும் பரிவர்த்தனைகளுக்கு, உங்கள் வாழ்க்கை சார்ந்த, ஆளுமை சார்ந்த விஷயங்களை செய்து கொள்வதற்கு இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்புறம் இந்த பூசம் நட்சத்திரத்தோட இருப்பிடம் அப்படின்னா வீடு. வீடு தான் அதனுடைய இருப்பிடம். வீட்டில் எல்லாமும் சேர்ந்தது. வீடுனா கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு எல்லாம் சேர்ந்தது. வராண்டா, போர்ட்டிகோ, கார் நிறுத்துற இடம் எல்லாம் சேர்ந்தது. அது எல்லாம் சேர்ந்தது தான் பூசம். அந்த மாதிரி ஒரு படத்தை கூட நீங்க போட்டு உங்க பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வீடு சின்னதா ஒரு பெரிய பெரிய பங்களா மாதிரி வீடு உள்ள பொம்மை இருக்கு பாருங்க, அதை கூட தொழில் செய்யற இடத்துல வச்சுக்கலாம். எது முடியுமோ அதை செய்யுங்க. 48 நாள் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு லக்கு தானா வரும் அப்படிங்கிறது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து இருப்பிடமாக சொல்லப்படும். இதை வந்து படமாக கூட நீங்க வச்சுக்கலாம், பொம்மையா கூட, வீட்டு பொம்மை கூட வாங்கி வச்சுக்கலாம். தொழில் செய்யற இடத்துல, வரவேற்பறையில வச்சுக்கலாம் பூச நட்சத்திரம் இருக்கிறவங்க. அப்புறம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஒருவரிடம் பேசும் பொழுது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க பாருங்க, அவங்களோட உதட பார்த்து பேசுங்க. அடிவாங்கன்னா நாம் பொறுப்பு இல்லை சாமி, உதட பார்த்து பேசுங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். ஓகேங்களா? உதட பார்த்து பேசணும். இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உதட வந்து இப்படி பண்ணிக்கிட்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகம், பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாதகமா மாறும். செக் பண்ணி பாருங்க.
செக் பண்ணி பாருங்க. ஆகச்சிறந்த வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும். அடிக்கடி இது வந்து நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லா இது மாதிரி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சாதகமான வைப்ரேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறத நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அதுக்காக இவங்க உதரை பார்த்து பேச சொன்னா, நான் ஒரு பாப்பா கிட்ட பேசினேன், அடி பட்டாசு கிளப்பிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லப்பா. ஓகேங்களா? அப்புறம் பெண்கள் வந்து உதட்டு சாயம் பூசிக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, உதட்டை வந்து கவனமா அதை வந்து அழகா வச்சுக்கிறது, உதட்டை வந்து சுத்தமா வச்சுக்கிறது, அழகா வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகச்சிறந்ததாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மாறும். ஓகே, யோசனை பண்றீங்க, ஒரு விஷயத்துக்கு பிடிபடவே மாட்டேங்குது, இப்படி உதற தடவிட்டு யோசிக்க பாருங்க, கண்டிப்பா வந்து. அதனாலதான் இது சொல்லித்தரேன். அப்புறம் நீர்க்காக்கைக்கு உணவளித்தல், நீர்க்காக்கையை வளர்த்தல், நீர்க்காக்கையின் படத்தை உங்கள் பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் மிக சாதகம். உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். பூசம் நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை வணங்கும் பட்சத்தில் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சமூக எதிரிகள். பாருங்க, ஆயிலம் கேட்டை ரேவதி உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் யாராவது இதுல கேட்டையில பிறந்து உங்களை கூட தகவல், உங்க கூட பரிவர்த்தனை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சமூக எதிரிகளா செயல்படுவாங்க. உங்களை எதிர்த்து பேசுவாங்க. ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல கவனமா இருக்கணும் இவங்க கிட்ட. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பாருங்க, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மனவேதனை கொடுப்பாங்க. இந்த ஆளுங்க கிட்ட கவனமா இருக்கு. அந்த நாள் வரும்போது உங்களுடைய செய்கைகளை வச்சுக்கலாம். ஆனால் அந்த பூரட்டாதி மனுஷன் யாராவது இருந்தாங்கன்னா இவங்க வந்து பூரட்டாதிக்காரங்க நம்ம பண பகையை உருவாக்குவாங்க. பண பிரச்சனைகள் இவர்களால வரும். அதே மாதிரி பூரம் நட்சத்திரக்காரர்கள் பாருங்க, கவனமா இருக்கணும். இவங்க கிட்டையும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வஞ்சனை பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க, சூழ்ச்சி பண்ணுவாங்க. கவனமாக இருத்தல் மிக மிக அவசியம். அப்புறம் அம்புகள் செய்யக்கூடிய அந்த அம்பை வந்து வில்லுல பொருத்தி இப்படி அடிப்பாங்க இல்லையா, அந்த வில்ல வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பின்னாடி ஒரு டப்பா மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அது இப்படி எடுக்கும் போதே சுயம் அந்த பேக் வழியெல்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்து சுயம் விடுறதுன்னு, இப்படி எடுத்து விடுறதுன்னு, அந்த பொட்டிக்கு இது பாருங்க, அந்த பொட்டி வந்து பூசம். முடிஞ்ச அந்த பொட்டியை எங்கேயாவது வாங்கிட்டு அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கோங்க. இல்லையா அது ஒரு படமா போட்டு வச்சுக்கோங்க. அடிக்கடி பார்வை நீங்க வந்து அந்த மாதிரி வாங்க பொம்மையை கூட வாங்கிக்கிங்க. வாங்கி கொண்டாந்து ஆபீஸ்லயோ ஹால்லையோ வச்சு அதை வச்சுட்டீங்கன்னா உங்க பார்வையில் அடிக்கடி படும்படி வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு ஆகச்சிறந்த நல்ல விதமான வைப்ரேஷன்ஸும் வந்து சேரும். ஓகே, அப்புறம் மனசங்கடம், நிம்மதியற்ற நேரங்களில், மனசங்கடமாக உள்ள நேரத்தில் தென்கிழக்கு திசையை நோக்கி பெரிய கையெடுத்து அப்பனே மகாதேவா, சனி பகவானே, குரு பகவானே அப்படின்னு போடணும். ரொம்ப சாதகம். மனசங்கடமா இருக்கிற நேரத்துல மாடி மேல போயிட்டு சாயந்தர நேரம் இல்ல காலையில நேரம் மனசங்கடமா இருக்குது உங்களுக்கு, நீங்க பெரிய கையெடுத்து போட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா வேற வழிகள் வந்து உங்களுக்கு யோசனைகளே மாறும், சேஞ்ச் ஆகும். இவ்வளவு நேரம் யோசிச்சு இது வரலையே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. கவனமா இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. தென்கிழக்கு திசை ரொம்ப முக்கியம், சாதகம். உங்களுக்கு மனசுமை வந்து குறையும். அப்புறம் தண்ணி தொட்டி இருக்கு பாருங்க, அது வந்து வீட்டு முன்னாடி கட்டி அதை ஃபுல்லா எப்பயும் தண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆகச்சிறந்த வைப்ரேஷன்ஸ், ஆகச்சிறந்த வைப்ரேஷனுக்கு என்ன தமிழ்ல தெரியல, சரி பார்க்கலாம். அந்த ஆகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, இதோ ஒன்று நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அது வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சாதகம். ஒருத்தர் கோபமா வராங்க வீட்டை நோக்கி, தண்ணி தொட்டி பார்த்தாலும் தணிஞ்சு போயிடும். இப்படியாவது நடக்கும், ஏதோ ஒன்று நல்லது நடக்குங்க. தண்ணி தொட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை அன்று பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் மிக அதிர்ஷ்டகரமான நாள் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கோதுமை தானம் செய்தல், கோதுமையில் பதார்த்தங்கள் படைத்து உண்ணுதல், பதார்த்தங்கள் செய்து உண்ணுதல், கோதுமையில் பதார்த்தங்கள் படைத்து தான தர்மம் செய்தல், கோதுமையில் பதார்த்தங்கள் சூரியனுக்கு படைத்து வணங்குதல், கோதுமையில் பதார்த்தங்கள் படைத்து சிவனுக்கு படைத்து வணங்குதல், ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். வசிஷ்ட மகரிஷியை வணங்குதல், மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்தடையும். திருப்பரங்குன்றம் சென்று வருதல், மிகச்சிறந்த உன்னத பலன்கள் உங்களை வந்தடையும்.
எள், கருப்பு எள் இருக்கு இல்லைங்களா, தானம் செய்தல், எள் பதார்த்தத்தை உண்ணுதல், எள் கலந்த தயிர் சாதம் சனி பகவானுக்கு படைத்தல், எள் எண்ணெயில் தீபமேற்றுதல் சனி பகவானுக்கு ஆகச்சிறந்த உன்னத பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தானம் பண்ணலாம், எள்ளு மிட்டாய் சாப்பிடலாம், இதெல்லாமே ஒரு சனிக்கிழமை அந்த பரிவர்த்தனை வச்சுக்கலாம். சிவனுக்கு சந்தன மாலை போடுதல், சாத்துதல், சந்தன காப்பு போடுதல் ஆகச்சிறந்த ஒன்றுங்க. உங்களுக்கு வெற்றி கொடுக்கும், உங்களுக்கு நினைத்த காரியம் சித்தியை அடையும். அப்புறம் உங்களுக்கு கீழே வேலையாளங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க முன்னேறிட்டே இருப்பீங்க. மூலநூல் சொல்லுது அடிமைகளை வேலை வாங்குதல்னு சொல்லுது. உங்களுக்கு கீழே ஆளுங்களை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல வளர்ச்சி போயிட்டே இருக்கும். இது எந்த இடத்துல யாருக்கு பொருந்துமோ அவங்க மட்டும் பயன்படுத்துங்க. அப்புறம் முதியோர் இல்லத்துக்கு ஒரு நல்ல நாள் வருது, ஜென்ம நட்சத்திரம் வருது, உங்களுக்கு பிறந்த நாள் வருது, இல்லை வந்து ஏதோ ஒரு நல்ல காரியம் அன்னைக்கு வந்து திருப்தியாக ஒரு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு சேர்ந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. அதில் வந்து எள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, தயிர் சாதம் போடுங்க, அந்த தயிர் சாதத்தில் எள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க, கோதுமையில் ஒரு சின்ன சப்பாத்தியோ இல்லை பூரியோ அது மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து தான தர்மம் செய்தல் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். இரும்பு தொழில் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இரும்பு சாதகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் ருதுவாகின்ற பெண்கள், வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா சுகவாசிகளாக இருப்பார்கள் அப்படின்னு வந்து மூலநூல் சொல்லுதுங்க. சுகவாசிகள் நீங்க இருக்கிறீங்களா? தசானத்துல கிரகத்தின் கையில் தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த நேரத்தில் என்ன தசா நடக்குது உங்களுக்கு, அவர் தான் வந்து சுகவாசியா இல்லையான்னு சொல்லி தீர்மானிப்பாரு. அதையும் மீறி சுகவாசியா இவங்க இருப்பாங்க. அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னோட இது என்னவோ அதை நான் பார்த்துப்பேன். அந்த மாதிரி அதுதாங்க இது பேசிக்கான விஷயம். ஓகே. அப்புறம் இந்த மோளம் அடிக்கிறது, இந்த மத்தளம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மத்தளம் 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 ரெண்டு பக்கமும் அடிப்பாங்க, அடிப்பாங்க இல்லையா, டும் டும்னு அடிப்பாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜாலரா போட்டுனே இருப்பான். டைம் 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 நாகஸ்வரம் ஊதும்போது டைம் டைம் அடிச்சுன்னு இருப்பாங்க. அந்த டைம் டைம் அடிக்கிற அந்த ரெண்டு இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு சாதகம். அது சாதகம் அப்படின்னா அது ரெண்டையும் வாங்கி ஒரு நூலில் கட்டி வச்சுக்கலாம் நீங்க. இல்லையா அடிக்கடி அந்த சவுண்ட் வந்து கேட்டுக்குங்க நீங்க காதுல. ரிங்டோனா கூட வச்சுக்கோங்க. எனக்கு என்ன போனது ரொம்ப நல்லதுங்கிறதுனால சொல்றேன். ஓகே. அந்த இசைக்கருவியை இசைப்பவர்களுக்கு வாங்கி கொடுத்தல், அதெல்லாம் வாங்கி கூட கொடுக்கலாம். அதுல ஒருத்தர் இதுல இருக்காங்க, இதுக்கு இது வச்சுக்கோங்க, இதில் தட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு வீட்லயும் வச்சுக்கலாம், பார்வையில் படும்படியும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசிஷ்டர், தெய்வ அணை, வடலூர் தர்மசத்திரம், திருப்பரங்குன்றம், வள்ளி, அரச மரம், போதி மரம் இவைகளை பற்றி இதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை வந்து ஒத்து போற மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒத்து போற மாதிரியே இருக்கும். ஆமா, வீட்டு பக்கத்துல நான் பிறக்கும் போது இருந்து ஒரு அரச மரம் இருந்ததே. சரி, என்னவோ அப்படிலாம் வரும் பாருங்க. ஓகே. இதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏற்படும். எது வடலூர் சார்ந்த விஷயம், திருப்பரங்குன்றம், வள்ளி தெய்வானை பத்தி வள்ளியை பற்றி படிக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போதி மரம், போதி தர்மர், இது மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து படிக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் உங்களுக்கு. ஓகே. தை மாசம் எப்பயுமே உங்களுக்கு சாதகமான மாதம். அது முக்கியமான பரிவர்த்தனைகள் பண்றீங்க செய்யறீங்க அப்படின்னா தை மாசத்துக்கு தள்ளி போட்டு தை மாசம் பண்ணிக்கலாம்பா அப்படின்னு தள்ளி போட்டு அந்த மாசத்துல பண்ணீங்கன்னா சுகமா இருக்கும், இன்பமாக இருக்கும், பிரச்சனைகளே வராது, உங்களை அண்டாது. ஒரு நல்ல காரியம் எதா இருந்தாலும் சரி. ஓகே. அப்புறம் கணபதியை வணங்குதல், கணபதிக்கு கோயில் கட்டுதல் முடிஞ்சா செய்யுங்க. கணபதியை வணங்குதல், கணபதிக்கு கோயில் கட்டுதல் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும். என் பேர் ராஜகணபதி. ஓகேங்களா? கணபதிக்கு தான் சொல்றது. கணபதினா விநாயகன். ஓகே. அப்புறம் அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கு, அரசு மகப்பேறு மருத்துவமனையில எந்த அரசுன்ட்டு கிடையாது, எந்த ஒரு மருத்துவமனையிலும் மகப்பேறுன்னு ஒன்று தனியா இருக்கு பாருங்க. குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த ஐசியூலேருந்து வெளியே வந்து டிஸ்சார்ஜ் ஆவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பூச நட்சத்திரக்காரங்க குழந்தையோட யாரு பார்த்தாலையும் அவங்க வந்து மனசுக்குள்ள நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம்னு அர்த்தம். ஓகேங்களா? தாயும் சேயும் அப்படிங்கிறது வந்து இந்த பூசம். அடிக்கடி முருக வழிபாடு செய்யணுங்க. சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும்.
சிறிது கவலையாக இருக்கும் பட்சத்தில் கூட முடிவெடுக்க முடியாத தருணங்களிலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்பு சைடு அந்த இதயம் இருக்கிற பக்கம், அந்த இதயம் இருக்கும் பக்கம் வந்து இப்படி லைட்டாக தொடவிக்கிட்டே நீங்கள் வந்து யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த யோசனைகள் உங்களுக்கு தேடி வரும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகேங்களா. இது வந்து சிறந்த ஒரு விஷயம். அப்புறம் ஆற்றங்கரை, ஆற்று ஓரம், ஆற்றங்கரை, ஆற்றுக்கரை, ஆற்றங்கரை ஓரம், அந்த ஸ்தானம் இருக்கு பாருங்க, அந்த ஆற்றங்கரை ஓரம் எல்லாமே உங்களுக்கு சாதகம். ஏதாவது டூர் போனால் அந்த மாதிரி ஆறுகிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னு போங்க. அந்த ஆற்றங்கரையில் போனாங்க உங்களுக்கு புது தெம்பு வந்து வந்துடும். இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரம் உங்களுக்கு சாதகம். அடிக்கடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு கூட வாங்க. இல்லை 10 கிலோமீட்டர் தூரமாக இருக்குன்னா அடிக்கடி போயிட்டு வர பாருங்க. இல்லை ஒரு டூர் போகிறீங்க, நாங்கள் வந்து ஆத்தங்கரை இருக்கிற பக்கம் போயிட்டு வரேன், ஒகேனக்கல் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, அங்கே கண்டிப்பாக புது தெம்போட ரிட்டர்ன் ஆகுங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் வீட்டில் வந்து அம்மிக்கல் இருக்கும் பட்சத்தில், அம்மிக்கல்லை அதாவது மிக்சி இருக்கும் பட்சத்தில், அம்மிக்கல் இருக்கும் பட்சத்தில், ஆட்டாங்கல் இருக்கும் பட்சத்தில் அதை தொட்டுக்கொண்டோ தடவிக்கொண்டோ நீங்கள் செய்கின்ற காரியங்கள், பேசுகின்ற காரியங்கள், நீங்கள் உருவாக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களும் நன்மையில் முடியும். இது எப்படியோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது, நீங்க பண்ணிக்கங்க. ஓகே, அந்த சவுண்டு கூட கேட்கலாம். மிக்சியில் வந்து நீங்க கூட அரைச்சி கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் ஆண்கள் கையில் காப்பு வந்து போட்டுக்கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்றாகும். எங்க வச்சிருந்த காப்பு பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது ஒரு கொடுப்பினை. பெண்கள் வந்து வளையல் இல்லாமல் இருக்கவே கூடாது. இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அணிந்திருந்தாலே உங்களுக்கு சாதகமான விஷயங்கள், வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் வெல்லம் தானம் செய்தல், வெல்லத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் வந்தடையும். புடவை தானமாக வணங்குதலும், புடவையை வந்து தானமாக கொடுக்கறது. ஒரு ஆம்பளையா இருந்தால் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்கறது, மனைவிக்கு புடவை எடுத்து கொடுக்கறது, பெண்களாக இருந்தாலும் எடுத்து கொடுக்கறது. பெண்கள் வந்து புடவை கட்டிக்கிட்டு ஒரு காரியத்துக்கு போறது சாதகமா முடியுங்க. பட்டு புடவைன்னு தான் சொல்றாரு. பட்டு புடவை, புடவைனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதகம் அப்படிங்கிறது வந்து இந்த பூச நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சுங்க. ரிஸ்ட் வாட்ச் கட்டுறது ரொம்ப நல்லது. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல வைப்ரேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஜோதிராமலிங்க தரிசனம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாத தருணங்களில் வலது கையை இப்படி தடவி கொண்டே நீங்கள் முடிவு வந்து எடுக்கக்கூடிய யோசனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த யோசனைகள் வந்து வரும். அப்போ வரும். இப்படி கையை எடுத்துட்டு இப்படி பண்ணாலும் சரி, வலது கையை தடவி கொண்டே, வலது கை வந்து பூசம். தாயை ஆகச்சிறந்த முறையில் கவனித்துக் கொள்ளுதல். தாயை வந்து கவனிச்சா மட்டும், தாயை வந்து தள்ளி விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. இந்த பூச நட்சத்திரக்காரங்க தாயை சிறந்த முறையில் கவனித்துக் கொள்ளுதல், தாய் சேய்க்கு உதவி செய்தலும் மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு முக்கிய காரியங்களுக்கு செல்லும் பொழுது தாயிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி செல்லும் பட்சத்தில் அது வெற்றியுடன் முடியும். கையில் கருப்பு கயிறு கட்டிக் கொள்ளுதல் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கருங்கல் உங்களுக்கு சாதகம். ஒரு தொழில் செய்யறீங்க, ஒரு நல்ல கருங்கல் இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல, இல்லை அழகா இருக்கு, இல்லை மோட்டா கூட இருந்துட்டு போகுது, நல்லா கழுவிட்டு எடுத்துட்டு வந்து அதை வந்து சும்மா வச்சுக்கோங்க. உங்க ஆபீஸ்ல ஒரு வரவேற்பறையில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா, இது வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்கை சட்டை போடுறது ரொம்ப நல்லது. சாதகமா சொல்லப்பட்டுள்ளது. முழுக்கை சட்டை நீங்க வந்து எங்க ஒரு விஷயத்துக்கு போறீங்க, முழுக்கை சட்டை போட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல சாதகமா முடியும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் ஓடம் போன்ற படங்கள் உங்களுக்கு சாதகம். ஓடம் வந்து உங்களுக்கு சாதகம். இதை வந்து பார்வையில் படும்படி நீங்க வச்சுக்கலாம். ஓடம் இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்து சுற்றுலா போகலாம். அப்புறம் சமுத்திரம் சார்ந்த விஷயமும் உங்களுக்கு சாதகம். சமுத்திரத்தில் போறது, கடல்ல போறது வர்றது, கடல் சார்ந்த விஷயத்துல எங்கேயாவது டூர் போறீங்க, கடல் சார்ந்த விஷயத்துக்கும் நீங்க வந்து போகலாம். சமுத்திரத்துக்கு அந்த கடல் போயிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தேன், இல்லை வந்து கோவா போயிட்டு இருந்தேன், ரொம்ப சாதகம் உங்களுக்கு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா புத்துணர்வோட வருவீங்க. ஓகேங்களா. அப்புறம் எறும்புக்கு உணவளித்தல், எறும்பை படமா போட்டு வச்சுக்கிறது, எறும்புக்கு உணவளித்தல், இது ரொம்ப ரொம்ப சாதகம் உங்களுக்கு. தாராளமா முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் நீங்க. அப்புறம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மணிக்கட்டையும் தொடரலாம். இந்த ரிஸ்ட், இந்த இது பார்த்தீங்களா, இந்த வலது கையில மணிக்கட்டு, இதையும் வந்து தடவலாம். அடிக்கடி நீங்க தடவிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல வியாதி கூட போயிடும். இந்த மாதிரி தடவை கொடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்படி அடிச்சிங்கன்னா வியாதி கூட வந்து போகும். நல்ல ஒரு ஊக்கம் வந்து வரும்.
இரும்பு சங்கிலியை கழுத்தில் போட்டுக் கொள்ளுதல், கையில் கட்டிக் கொள்ளுதல் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும். ரவுடி மாதிரி தெரியும், இருந்தாலும் பண்ணிக்கலாம். நாவல் பழத்தை தானம் செய்தல், நாவல் பழத்தை அடிக்கடி உண்ணுதல் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வடகம், வீட்டில் வந்து பெண்கள் வந்து இருந்தீங்கன்னா வடகம், பூச நட்சத்திரக்காரங்களாம் யாராவது வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்க வடகம் வச்சுக்கோங்க வீட்டில், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? வடகம் தெரியலையா உங்களுக்கு? தாளிப்பாங்க இல்லையா? வெங்காயமே தேவையில்லைங்க பருப்பு குழம்புக்கு. பருப்பு குழம்புக்கு இந்த வடகம் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு போட்டு தாளிச்சிங்கனாலே போதும், வெங்காயமே போட தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட் வந்து. வடகம் இது வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது வீட்டின் வராண்டாவில் நின்று யோசிக்கும் பொழுதும் உங்களுக்கு ஆகச்சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு செய்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். வேப்ப மரம் வீட்டின் அருகில் வளர்த்தலும் நலம் பயக்கும். பிள்ளையார்பட்டி சென்று வரும் பட்சத்திலும் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும். டிஷர்ட் நீங்க வந்து அடிக்கடி டிஷர்ட் கூட போடலாம், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? குழந்தைகள் மேல் பிரியமாக இருக்கும். குழந்தைகிட்ட அதட்டி பேசவே நீங்க வந்து கூடாது. இந்த பூச நட்சத்திரக்காரங்க குழந்தைகிட்ட கொஞ்சம் கூட முகம் காட்டவே கூடாது, குழந்தை பயப்படவே கூடாது உங்களை பார்த்து. குழந்தைக்கு ஒரு இரிட்டேஷன் உங்களால வரக்கூடாதுங்க. வந்தா உங்களுக்கு தவறான வைப்ரேஷனா மாறும். மனப்பூர்வமான நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். மனப்பூர்வமான நட்பு உங்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்கும். யார் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவர் நண்பரா இருக்கிறாரு அப்படின்னா அது வந்து தொடர்ந்த நட்பா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? நட்புக்கு பூசம். அதே மாதிரி பச்சை நிறத்தையும் நீல வண்ண நிறத்தையும் கருப்பு நிறத்தையும் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துதல் சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு கர்ச்சிப்பு வந்து வச்சுக்கணும் அப்படின்னா ப்ளூ கர்ச்சிப்பு, கருப்பு கர்ச்சிப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கர்ச்சிப்பு, இது மூணையும் வச்சுக்கணும். இதான் ஒரு முக்கியமான விஷயம். இடத்துக்கு போறீங்க பண்றீங்க அப்படின்னா கருப்பு சட்டை போட்டுட்டு போறது, ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு போறது. அதே மாதிரி நான் கூட பூச நட்சத்திரத்தை பேசுறதுனால தான் ப்ளூ கலர் சட்டையை தேர்ந்தெடுத்து உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? ப்ளூ கலர் சட்டை போடுறது, பச்சை கலர் சட்டை போடுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. யானையின் முகத்தை பார்த்தல் உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒரு யானைக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, ஒரு உணவு கொடுக்கறது, யானையை முடிஞ்சா வடங்க வீட்டுல. யானையின் முகத்தை பார்த்தல் உங்களுக்கு அதிர்ஷ்டம். தொந்தி வயிறு உள்ளவர்கள், நம்மளுக்கு எல்லாம் பெரிய தொந்தி, அது வேற விஷயம். தொந்தி வயிறு உள்ளவர்களை பார்த்தால் அதுவும் உங்களுக்கு வந்து சாதகம் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. ஒரு இடத்துக்கு போறீங்க, நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே போறீங்க, தொந்தி வச்ச ஒருத்தர் வந்தாருன்னா உங்களுக்கு நடக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு, பல்ட் எழுதிறேன். அப்புறம் அடிக்கடி உணவில் அப்பம், அப்பம், அவல், பொரி, கொழுக்கட்டை இதை வந்து எடுத்துக்கங்க. அப்பம்னா அது கேரளா சைடுன்னு நினைக்கிறாங்க, தெரியல எனக்கு. அப்பம், அவல், பொரி, கொழுக்கட்டை இது எல்லாமே உங்களுடைய உணவு. இதை வந்து நீங்க வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம், தானமா கொடுக்கலாம், பிறருக்கு சாப்பாடு போடும்போது நீங்க வந்து இதை வந்து செய்யலாம். ஓகே. அப்புறம் 6ஆம் எண் உங்களுக்கு ஆகச்சிறந்த சாதகம். ஷிஃப்ட்டுக்கு வேற போகணும். ஓகே. 6 அப்படிங்கிற எண் வந்து உங்களுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டகரமானது அப்படின்னு தெரிஞ்சுங்க. தசாபுத்தி சரியில்லாம கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறீங்க, தசாபுத்தி நடத்துகிற கிரகத்தை நீங்க வந்து அனுசரிக்கல, 6ஆம் எண் எடுத்தாலும் சரி, நீ 11ஆம் எண் எடுத்தாலும் சரி, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. தசா நடத்துகிற கிரகத்தை அனுசரிச்சுட்ட 6ஆம் எண் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கணும். 6 அதிர்ஷ்டம் உங்களுக்குங்க. பூச நட்சத்திரத்துக்கு 6 தான் மிக மிக இது. இப்போ ஒரு சைக்கிள் டோக்கன், சைக்கிளை விட்டுட்டு 2 வீலரை விட்டுட்டு அந்த டோக்கனை வாங்குறீங்க, அதுல ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க, அந்த நம்பரை கூட்டுறீங்க, கூட்டி அந்த கூட்டுத்தொகை 6ன்னு வந்துச்சுன்னா நீ போயிட்டு வரும்போது நிம்மதியா மறுபடியும் அந்த வண்டியை வந்து சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருந்து எடுப்பீங்க. இதுதான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்குமே நீங்க வந்து எடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் காக்கையை வளர்த்தல், காக்கைக்கு உணவளித்தல், காக்கையின் படத்தை வைத்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். துணி துவைப்பார்கள், துணி துவைக்கிறாங்க பாத்தீங்களா? யார் துவைப்பாங்க? நம்ம ஊர் சைடு எல்லாம் கிராமத்துல வண்ணான் துறை இருக்கும், அங்க துவைப்பாங்க. இந்த மாதிரி வந்து துணி துவைக்கிறவங்களுக்கு வந்து உதவி செய்தல் உங்களுக்கு மிகச்சிறந்த சிறப்பு வந்தடையும். அதே மாதிரி கன்னடர்களின் நட்பு, எது கர்நாடகம் சார்ந்த விஷயத்துல அங்க அவங்களோட நட்பு ஆகச்சிறந்ததாக உங்களுக்கு வந்து இருக்கும். முதியோர் இல்லத்திற்கு உதவி செய்தல், வயோதிகர்களுக்கு உதவி செய்தல். யார் மூத்தவங்க இருக்காங்க ரொம்ப நல்லா பாத்துக்கணும், நீங்க இல்லைன்னா கஷ்டப்பட்டுருவீங்க. ஆகச்சிறந்த நன்மைகள் அப்பதான் வந்து சேரும். ஜனவரி மாதம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக திகழும். எருமையை வளர்த்தல், எருமைக்கு உணவளித்தல் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்தடையும். சனிக்கிழமை
தோறும் சனி பகவான் ஆலயம் செல்லுதல், சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் ஏற்றுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். கோயில்ல வந்து வணங்க போனீங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கால பூஜை அப்படிம்பாங்க. அந்த கால பூஜையில என்னன்னா, நம்ம அர்ச்சனை தட்டு கொடுத்தோம்னா அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த காலம் வந்துச்சுன்னா சாமியை வந்து ரீஃப்ரெஷ் பண்ற மாதிரி அந்த அபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி சாத்திட்டு உள்ள இதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து கால பூஜை. ஒரு சில கோயில்ல 4 கால பூஜை வரைக்கும் நடக்குது. 5 கால பூஜையா இருந்தாலும் சரி, நடந்தாலும் நடக்கலாம். ஆனா 3 கால பூஜை நடக்குது நிறைய கோயில்ல. அப்போ அந்த கால பூஜையில நீங்க வந்து கலந்துக்கணும். அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். கால பலம் பூசம் நட்சத்திரம், அது புரிஞ்சுக்கணும். அப்புறம் இருள் உள்ள இடங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகம். ஏன்னா எப்படி சொல்ற, இருட்டுல பாம்பு பள்ளி அது தெரியாது, இருளா இருக்குதா உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஸ்டோர் ரூமும் உங்களுக்கு சாதகம். எந்த இடத்துல வீட்டில் இப்போ ஸ்டோர் ரூம் இருக்கு, மளிகை சாமான்லாம் வச்சு அடுக்கி வச்சிருக்கிறோம், ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குன்னு வச்சோங்களேன், அந்த இடம் உங்களுக்கு சாதகம். ஒரு போனே வருது, இப்போ கிச்சன்ல இருக்கிறீங்க, டக்குனு ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிட்டா, எப்பா சாமி கொஞ்சம் அனுசரிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்குங்க. ஓகேவா? அப்புறம் கருப்பு உளுந்து வடையை உண்ணுதல், தானமாக அளித்தல், சனி பகவானுக்கு படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் ஆக சிறந்த விஷயம். அப்புறம் அடிக்கடி சைக்கிள் பயணங்களை நீங்க வந்து மேற்கொள்ளணும். சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சு சைக்கிளை ஓட்டினீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகுங்க உங்களுக்கு. என்னடா அப்படின்னா சைக்கிள் பூசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இரவு நேரம் எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் வந்து மேற்கு திசை நோக்கியும் தலையில் கையெடுத்து வணங்கலாம். மன நிம்மதி கிடைக்கும். அப்புறம் ப்ளூ சஃபயர் அப்படிங்கிற நீல நிற கற்களை வந்து போட்டுக்கணும், மோதிரமா போட்டுக்கணும். அப்புறம் டிராக்டர், லாரி, சீமான் சொல்லுவார் பாருங்க, பார உந்து அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம். டிராக்டர்லயே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா அந்த போயிட்டு வந்துடுறேன், இருப்பா இல்லை கார் எடுத்துட்டு போ, இல்லை டூ வீலர் எடுத்துட்டு போ, இல்லை டிராக்டர்ல போயிட்டு வந்துடுறேன், இங்க தானே ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தானே, டிராக்டர்ல போயிட்டு அந்த காரியம் சக்சஸ். ஓகே, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதகம். டிராக்டர், லாரி, பார உந்து, ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகம் அப்படிங்கறத நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் எள்ளு தானம் செய்தல், எள்ளு மிட்டாயை உண்ணுதல், இதெல்லாம் ரொம்ப நல்லது, எல்லாம் முதல்ல சொல்லிட்டேன். அப்புறம் நீல கனகாம்பரம் பூ சிகப்பா இருக்கு, அதுலயே ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, அதுதாங்க உங்களுக்கு தெய்வம். சனி பகவானுக்கு மாலையை போடுங்க, அதில் கட்டி நீல கனகாம்பரம் பூல டிசம்பர் பூக்கள்பாங்க, ஏதோ ஒரு பூக்கள்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு சொல்லுவாங்களே அம்மாலாம் ஆதி காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது வச்சு வளர்த்துவாங்க. நிறையா பூ பூக்கும், புடுங்கிறதுக்கே 1 மணி நேரம், அந்த பூவை வந்து பறிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். புழுவா இருக்கும். அந்த மாதிரி பூதாங்க சாதகம். பூசம் அப்படின்னா அந்த பூதான். ஓகேங்களா? அப்புறம் நீல கருங்குவளை அப்படின்னு சொல்லிட்டு மூலநூல்ல போட்டு பெண்கள் வந்து இந்த நீல கனகாம்பரத்தை வந்து வச்சுட்டு போனீங்க, ரொம்ப சாதகமா இருக்கு. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, ஒரு காரியம் நடக்கணும், உங்களுக்கு சேலை கட்டிக்கிட்டு நீல கனகாம்பரம் வச்சுட்டு போறீங்கன்னா சக்சஸ். சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அந்த நிறைய பூக்குங்க அது. அப்ப வந்து புல்லா எடுத்துட்டு போயிட்டு அந்த அப்பனுக்கு அர்ச்சனை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், பூ அபிஷேகம் பண்ணலாம். பூ அபிஷேகம் பண்றேன்னு சொல்லுங்க, செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு சகல விதமான இரும்பு பரிவர்த்தனைகளும் இரும்பு வீட்டு உபயோக பொருட்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். கோயிலில் உள்ள அர்த்த மண்டபம், ஒரு கோயில் பெரிய கோயில் இருக்கு அப்படின்னா அதுல அர்த்த மண்டபம் ஒன்று இருக்கும், அது வந்து உங்களுக்கு சாதகம். அந்த இடத்துல போய் சாமியை கும்பிட்டு வரீங்க, அர்த்த மண்டபத்துக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நிம்மதி தரும். உங்களுடைய சகல விதமான விஷயங்களில் மாற்றம் தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. வீட்டில் ஹால் மற்றும் வராண்டா உங்களுக்கு சாதகமான இடங்கள். எந்த பரிவர்த்தனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒரு ஆபீஸ்க்கு போறீங்க, அங்க ரிசப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த இடம் பூசம் ரொம்ப சாதகம், ரொம்ப ரொம்ப சாதகம். அதெல்லாம் பயன்படுத்திக்கணும், யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒருத்தர் சந்திக்கணும், நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆபீஸ்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் வந்து சந்திக்கணும். அந்த இடத்துக்கு வந்து சந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு இருந்தா கூட ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க, நான் ரிசப்ஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரிசப்ஷன் போயிட்டு அட்டன் பண்ணி அதை பரிவர்த்தனை பண்ணீங்கன்னா சக்சஸ். அப்புறம் சரோஜினி, சரோஜா என்ற பெயர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதகம். சரோஜினி, ரோஜா இதெல்லாம் ரொம்ப சாதகம்.
6-15-24 தேதிகள் உங்களுக்கு சாதகம். 6-15-24 எண்களும் உங்களுக்கு எப்பொழுதும் சாதகம். வேப்பம் பழத்தை உண்ணுதல், மேலும் வேப்பம் குச்சியில் பல் துலக்குதல் பூசம் நட்சத்திரக்காரர்கள் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வரும். இலுப்பை எண்ணெய் நீங்கள் உபயோகப்படுத்துதல், வீட்டில் விளக்கு மற்றும் தெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கிறது ஆகச்சிறந்த விஷயம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி காலபைரவர் ஆலயம் செல்லுதல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். நடு இரவு எப்பொழுதும் உங்களுக்கு சாதகம். நடு இரவு 12 மணி உங்களுக்கு ரொம்ப சாதகம். மயானம் சுடுகாடு உங்கள் பார்வையில் படும் பட்சத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம், அது வந்து சாதகம். சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சென்று வரும் பட்சத்தில் உங்களுடைய சகல விதமான துன்பங்களும் உங்களை விட்டு ஓடும். ஊனமுற்றோருக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தல் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். கசப்பு சுவையை அடிக்கடி சுவைத்துக் கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பீர்கள். மேலும் அரவாணிகளுக்கு உதவி செய்தல் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அடிக்கடி பழைய சாதத்தை உண்ணுதல் மிகப்பெரிய தெம்பை கொடுக்கும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெயை வந்து எப்படியாவது பயன்படுத்துதல் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மை கொடுக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குளிக்க போறீங்க, அந்த காலத்துல ஒரு குளத்துல குளிக்கணும்னா என்ன பண்ணுவான், அப்பா சில்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு காலில் தட்டி ஒரு படியா இறங்கி கடைசியில கழுத்து வரையும் போயிட்டு அப்படின்னு குளிக்க இருக்குது. இது அருமையான குளியலுங்க, சாதாரண குளியல், மிக உன்னத குளியல். பாதம் கதகதன்னு இருக்கணுமா, பாதம் எப்பயுமே கதகதன்னு இருக்கணுமா, தலை எப்பயும் சூடு கம்மியா இருக்கணும். இது வந்து நியதி. அப்போ நம்ம என்ன பண்றோம், போன உடனே ஷவர்ல திறந்து ஹீட்டர் உள்ள தண்ணி வரும், அதுல வந்து அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே தலை விடுறது, அது தப்பு. கெட்ட சூடு வெளியேறாது. நீ பாதத்திலிருந்து ஊத்திக்கிட்டே வந்துட்டு அப்புறமா தலை ஊத்துனா கெட்ட சூடு போயிடும், நோய் ஏற்படாதுங்க. அன்னையிலிருந்து புதுசா எதுவும் நோய் உருவாகாது. இதை வந்து தவறாம பயன்படுத்திங்க. அப்புறம் குளிச்சு முடிச்ச உடனே முதுகை தான் ஃபர்ஸ்ட் துடைக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும். நீ யாரா வெங்காயம்னு என்னை கேட்காதீங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை விட மூத்தவர் போன வாரத்தில் சொல்றாரு. அப்புறம் நான் உனக்கு கேள்விப்பட்டேன், முதுகை தான் துடைக்கணும்னா எனக்கு கடன் ஏற்படாதுன்னு சொன்னாரு அப்படின்னு. அப்படி இல்லை, கடன் ஏற்படுதோ இல்லையோ, எப்பயுமே குளிச்சு முடிச்சுட்டு துடைக்கும் போது அந்த இடத்த வந்து மூதேவி பிடிப்பா அப்படின்னு வந்து சொல்ல, இல்லைன்னா கெட்ட சக்திகள் வந்து பிடிச்சிப்போம். எங்க முதல்ல துடைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நல்லது எங்க நடக்குதுங்க வாழ்க்கையில, மனுஷனுக்கு கெட்டது நடக்குது. அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், எங்க துடைக்கிறீங்களோ கெட்டது வந்து டக்குன்னு தொத்திக்கும், அந்த வைப்ரேஷன் வந்துடும். அப்படிங்கிறதுனால முதுக துடைச்சோம்னா முதுகோட போய் தொலை அப்படின்னு விட்டுறது. ரெண்டாவது தலையை துடைச்சிங்கன்னா மகாலட்சுமி அதுக்கப்புறம் தான் வருவா அப்படின்னு. அதுதான் அங்க இருக்கிற விஷயம். ஓகேங்களா, இதை வந்து தவறாம கடைபிடிங்க. அப்புறம் கேது தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் வந்து கேது தசை போயிட்டு இருக்கு. இவ்வளவு விஷயம் சொன்னோம். இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து அதுல வந்து அதுலயே அடுத்த காணொலியில அதுல சேர்த்துறேன். முன்னாடியே சேர்த்துறேன். கேது தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் தர்ப்பை புல்ல வந்து தண்ணியில போட்டு காய வச்சு கொதிக்க வச்சோ குளிக்கிறதோ, இல்ல தண்ணியில போட்டு ஊற வச்சு குளிக்கிறதோ கேதுவோட தோஷம் விலகுங்க. சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் மொச்சக்கொட்டை கொஞ்சம் போட்டு தண்ணியில காய வச்சு குளிக்கிறது, இல்லைன்னா நாவல் இலை இருக்கு பாருங்க அதை போடுறது, அது மாதிரி போட்டு ஊற வச்சு அப்புறமா குளிச்சிங்கன்னா சுக்கிர தோஷம் உங்களை விட்டு போகும், கல்யாணம் சீக்கிரமா நடக்கும். சூரிய தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் எருக்க இலையை போட்டு ஒரு இலையை வந்து நாளா கிழிச்சு ஊற போட்டு குளிக்கணும். அப்பதான் வந்து சூரியனால வரக்கூடிய தோஷம் வந்து விலகும். இல்லை கோதுமையை போட்டு கூட குளிக்கலாம். சந்திர தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கொஞ்சோண்டு நெல், ஒரு 10 நெல் எடுத்து தண்ணியில போட்டு ஊற வச்சு காய வச்சு குளிக்கிறது, சந்திரத்தால உண்டான தோஷம் வந்து விளையும். செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கும் போது துவரம்பருப்பு கொஞ்சம் போடுறது, அந்த கருங்காலி இலையை வந்து கொஞ்சம் போடுறது போட்டு அப்போ ஊற வச்சு காய வச்சு குளிச்சிங்கன்னா அந்த 7 வருட தசாக்கால துன்பத்திலிருந்து விலக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, செவ்வாய் தோஷம் விலகுங்க. செவ்வாயால எஃபெக்ட் இருக்காது. அடிக்கடி செவ்வாய்க்கிழமை இதை வந்து பயன்படுத்திட்டே இருக்கலாம். ராகு தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் கருப்பு உளுந்து ஊற வைத்த நீரில் குளித்தல், அருகம்புல் ஊற வைத்த நீரில் குளித்தல். ராகு வந்து அருகம்புல் அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஊற வச்ச வாட்டருக்குள்ள ராகுவால வரக்கூட தோஷம், சர்ப்ப தோஷம் கூட விலகுங்க. குரு தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சிறிது கொண்டக்கடலை, இல்ல மலைவேம்பு மர இலை, தென்னை மர ஓலை இது கூட போடலாம், போட்டு ஊற வச்சு குளிச்சீங்கன்னா குருவால வரக்கூடிய தோஷம் விலகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சனி பகவான் தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிய மர இலை, வன்னி மர இலை, இதை அப்புறம் இல்லைன்னா கொஞ்சம் எள்ளு போட்டு ஊற வச்ச நீரில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷம் வந்து சனி பகவானோட தோஷம் வந்து விலகும். புதன் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் நாயுருவி இலையை
நாயுருவி இலை போட்டு ஊற வச்ச தண்ணியில் குளிக்கிறது, இல்லைன்னா பச்சை பயிறு கொஞ்சம் ஊற வச்ச தண்ணியில் குளிக்கிறது புதனோட தோஷம் விலகும். புதன்கிழமை இதை செஞ்சீங்கன்னா போதும். அப்புறம் துளசி செடியும் தொட்டாசினிங்கி செடியும் ரெண்டையும் ஒன்றா கட்டி வீட்டு முன்னாடி அந்த துளசி மாடம் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை வச்சு வெள்ளிக்கிழமை வந்து வச்சு கட்டி முதல் நீராக அந்த இது இருக்கு பாருங்க, சாம்பல் நீர் அவரைக்கொட்டை இருக்கு பாருங்க, அதை வந்து ஊற வச்ச தண்ணி முதல் நீராக ஊற்றி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நட்டு அதை வணங்கிக்கிட்டு அதை நல்லா வளர்த்துட்டு வந்தீங்கன்னா வீட்டில் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை வராது. கருத்து வேறுபாடுகள் மாறும், ஒற்றுமை அதிகமாகும், வீடு அப்பத்தான் கலகலன்னு இருக்கும். இதை நீங்க எல்லா தாய்மார்களும் எல்லா மனைவிமார்களும் தயவு செய்து செய்யுங்க, உங்களுக்குள்ள சண்டை வராது. சரிங்களா? இப்போ சிறிது பச்சை பயிரை இடது கையில வச்சுக்கிட்டு படிக்கிறது, இல்லை பாக்கெட்ல போட்டு வச்சுட்டு படிக்கிறது, நல்லா படிப்பு வருங்க. ஓகேங்களா? படிப்பு சார்ந்த விஷயம் பச்சை பயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கணக்கு விடையே தெரியல எனக்கு 10 முறை போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்க, கொஞ்சம் எடுத்துக்கங்க, பச்சை பயிரை எடுத்து இந்த கையில வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு போடுங்க, விடை கிடைச்சிடும். திடீர் பதட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்துருச்சு, திடீர்னு வந்து ரொம்ப பதட்டமா இருக்குது அப்படின்னா அப்புறம் வலது நாசியை வந்து இப்படி மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் இந்த மூச்சு வந்து விடணும், ஒரு நிமிஷம் அந்த மூச்சை வந்து கவனிக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதட்டம் வந்து ஓடி போயிடும். அப்புறம் வேலைக்காக நேர்காணல் செல்லும் பொழுது பச்சை பயிரை ஊற வச்ச அந்த பயிரை வந்து சாப்பிட்டுட்டு போங்க, அந்த வாட்டரை வந்து குடிச்சிட்டு போங்க. நேர்காணல் போகும்போது, தேர்வு எழுத போகும்போதும் சாப்பிட்டுட்டு போங்க. கொஞ்சம் பச்சை பயிரை முடிஞ்சா பாகில கூட வச்சுக்கங்க, வெற்றி கிட்டுங்க. காலையில எழுந்த உடனே உள்ளங்க எழுதி பாருங்க, நல்ல டேஸ்ட், கண்ணு முழிக்குது இப்படிதான், அந்த மாதிரி பாருங்க, ரொம்ப நல்லது. வீட்டுல சமையல் அறையில ஊறுகாய் இல்லாம இருக்காதீங்க. ஊறுகாய் குபேரன், மகாலட்சுமி, பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுல வந்து வம்சாவளியில் உள்ள மூத்தோர்கள், அப்பா காலில் விழுகுது, அம்மா காலில் விழுகுது, பெரியவங்க இருந்தா பெரியவங்க கிட்ட கம்பல்சரி ஆசீர்வாதம் பண்ணணுங்க. ஒரு அமாவாசை, ஒரு பிறந்த நாள், ஒரு நல்ல நாள், வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம், கம்பல்சரி அப்பா அம்மா கால்லையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க கால்லையும் நீங்கள் விழுந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அந்த மாதிரி விழுந்தாலே 2 இடம் ஒர்க் ஆகும், 2 இடம் ஒர்க் ஆகும், அம்மா காலில் அப்பா காலில். என்ன, உங்களுக்கு தாய் ஸ்தானம் ஒர்க் ஆகும் அம்மா காலில் விழுந்தீங்கன்னா, பாக்கிய ஸ்தானம் ஒர்க் ஆகும் அப்பா காலில் விழுந்தீங்கன்னா. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா, தாய் போன்ற பாசம் மாதிரி எதுவுமே இல்லைன்னா, சொத்து சுகம் அங்கதாங்க இருக்கு. அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கிட்டீங்க, நீங்க என்ன நடக்கும் அப்படின்னா தலையணை சுகம் உங்களுக்கு அதிகமாகும், சொத்து சேரும், பணவரவு இருந்து கொண்டே இருக்கும், மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். தந்தை ஸ்தானத்தை நல்லா வச்சுக்கிறீங்க, தந்தையை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறீங்க. அப்ப என்ன நடக்கும்? அப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க? வித்தைத்தனம் வரும் உங்களுக்கு, மந்திரங்கள் கிட்டும், உபாசனைகள் வந்து சேரும், உபாசனைகள் பலிக்கும். முற்பிறவியில் நீங்கள் செய்த நன்மைகளால் விளைந்த பயன்கள் இந்த பிறவியில் கிடைப்பது அந்த இடத்துல தான் இருக்குது. யார் யாரெல்லாம் அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துக்கு தள்ளி விடுறீங்களோ இதெல்லாம் லாஸ். அவங்களுக்கு சொத்து பறிபோகும், சொத்தில் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள், மூத்தோர்கள், கற்ற குரு போன்றோரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். வித்தையே வராது, குரு இல்லாத வித்தை, குருட்டு வித்தைன்னா அது கிடைக்காது. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, மந்திரமே கிடைக்காது உனக்கு. அந்த சொல்லில் இருக்கிற அந்த அறிவுரை உனக்கு என்னன்னே தெரியாம போயிடும். அடுத்த பிறவியில் உன் மகனால் நீ ஏகப்பட்ட துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். யார் யாரெல்லாம் தாயை கொண்டு போய் சேர்த்துறீங்களோ சொத்து போயிடும், பறி போயிடும், சுகம் போயிடும், தலையணை சுகம் போயிடும். ஃபர்ஸ்ட் தலையணை சுகம் இருக்காது, சுகஸ்தானம், வீடு, லட்சுமி கடாட்சம் போயிடும். அம்மா இல்லைன்னா முடிஞ்சு போச்சு உன் கதை. இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பெண்கள் வந்து வளையல் அணியாம எந்த வேலையும் செய்யக்கூடாது, வளையல் அணிஞ்சுதான் பண்ணணும். வீட்டுக்காரரே வெளியில போறாரு, இல்ல உங்க தம்பியோ வெளியில போறாப்புல, இல்ல வந்து உங்க அப்பாவோ வெளியில போறாரு,
போகும்போது இது எடுமா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் வெறுங்கையில வளையல் இல்லாம கொடுக்காதீங்க. ஓகேயா? பரிவர்த்தனை ரொம்ப கஷ்டம். விளக்கேற்றிய பிறகு சாயந்தரம் ஆச்சுன்னா பால், தயிர், ஊசி இதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. கடனா யாருக்கும் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? அப்புறம் வியாழக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையும் விருந்துண்ண போகாதீங்க. வியாழக்கிழமையில விருந்துண்ண போகக்கூடாது, அழைக்கக்கூடாது, விரோதிகளாக மாறுவார்கள். மாலை 6 மணி ஆனவுடன் விளக்கேற்றணும், கம்பல்சரி விளக்கேற்றணும் பூஜையில். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா விளக்கேற்றணும். அப்பதான் அந்த வீடு வந்து லட்சுமி கடாட்சத்துடன் கிளம்பும். நெருப்பையும் தண்ணீரையும் யார் யாரெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்துகிறீர்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள். வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டாதீர்கள். திட்டினால் சகல சண்டையும் உங்களுக்கு வந்து சேரும். யாரையும் சனியனேன்னு வரக்கூடாது. காரணம், கர்ண பரம்பரையை சார்ந்தவர் சனி பகவான். கர்ணனுக்கு அண்ணன், சூரியனுக்கு மகன், கர்ண பரம்பரையை சார்ந்தவர். உண்மையான பாசத்துக்கு அதிபதி சனி பகவான் தாங்க. ஒருத்தருக்கு சனி தசையில் தான் ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். வாழ்க்கைனா என்னன்னு புரியும். சனி தசையில ஒரு பொருளோ வீடோ சொத்தோ சேர்ந்துச்சுன்னா உன் புள்ள, பேரப்புள்ள, கொள்ளு பேரப்புள்ள வரைக்கும் அனுபவிக்காத, உங்களை விட்டு போகவே போகாது. அப்பேற்பட்ட ஆளை வந்து சனின்னு திட்டுறது அது விளங்காம போயிடும். ரொம்ப கஷ்டம். அந்த வார்த்தை வரக்கூடாது. வீட்டில் பெண்களின் அழுகுரலோ பெண்களின் கண்ணீரோ மகாலட்சுமி வரவை தடுக்கும். கவனம் தேவை. அப்படியே அழகுனா எங்கேயாவது பக்கத்துல போய் ஏதாவது இதுல போயிட்டு அழுதுட்டு வந்து சேர்ந்துருங்க. வீட்டுல அழாதீங்க. நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை வணங்கும் பட்சத்தில் போய் பாருங்க. என்ன திதியில பிறந்தீங்களோ ஆஸ்ட்ரோராஜன் போட்டீங்கன்னா வந்துடும். அந்த திதியின் தேவதையை வணங்கினீங்கன்னா திருமண தடை இருந்தா உடஞ்சு போயிடும். ஓகேங்களா? அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். உறவு விரிசல்கள் சரியாகும். நீங்கள் பிறந்த கரணத்தை வணங்கும் பட்சத்தில், கரணநாதனை வணங்கும் பட்சத்தில் பண தேவை பூர்த்தியாகும். தொழில் நன்றாக நடக்கும். உயர் பதவிகள், ஆளுமை மிக்க பதவிகள் கிடைப்பதற்கு நீங்கள் மலை மீது உள்ள சிவனுக்கு மாலையிட்டு பாலாபிஷேகம் செய்யும் பட்சத்தில் உயர் பதவிகள் உடனடியாக கிடைக்கும். வெற்றிலை பாக்கு போடுதல் நீண்ட ஆயுளை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நான் 10 மாடி கட்டத்தில் உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஐடியில் வந்து வேலை செய்கிறேன், இவ்வளோ பேர் வச்சு வேலை வாங்குறேன், என்னை வெத்தலை பாக்கு போட சொல்லுடா. என்னோ பண்ணுங்க, வெத்தலை பாக்கு போட்டால் ஆயுள் நீடிக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இவ்வளவு விஷயமும் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த வாழ்க்கை உங்களை வந்தடையும். வாழ்க்கை மிக உயரத்திற்கு மேம்பட்ட வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்பதை துளி கூட ஐயமே கொள்ளாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பரிகாரத்தையும் நீங்கள் தொடங்கும் பொழுது ஒரு மண்டலம் மிக மிக அவசியம் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். புதன்கிழமை ஒன்று தொடங்குற 48 நாள் கண்டினியூஸா இல்ல, புதன்கிழமை 48 வாரம், அப்பதான் அது வந்து முழுமையடையும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? தவறாம கடைபிடிங்க தமிழஞ்சங்களே. ஓகே அன்பு தமிழஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.